பக்கத்தில் ரெண்டு பேரும் கை கொடுத்து சொல்லுங்க, வாங்கி இருக்கிறீங்க, அனுபவிங்க. யூ நோ வாட், 2000 வருஷத்துக்கு முன்னாலே கொடுத்துட்டாரு. சபைகளுக்கு அனுபவிக்க தான் தெரியல. ராதாலா ஷண்டா ராடா ராபாரி ஹண்டேலே 6 years completed a pastor, 6 years completed. CHRIST, கிரைஸ்ட். நான் தான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். இயேசு என்கிற பெயர், the name Jesus was very common in Israel. இஸ்ரவேல் தேசத்தில் இயேசு என்கிற பெயர் சாதாரணமான பெயர். பைபிளே நிறைய இயேசு இயேசுன்னு வேற யாருக்கெல்லாமோ பெயர்லாம் இருந்திருக்கு. ஆமேன்னு சொல்லிருங்களேன், நல்ல சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுகிறேன். இயேசுவும் பிறந்தாரு, பிறந்து ஒரு வாக்குத்தத்தத்தோட வந்து பிறந்திருக்கிறார். என்னதான் அவருடைய நாமத்திலான நீங்க நம்ம பேய் ஓட்டினாலும் நான் உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் இன்னைக்கு சொல்லித்தாரேன். அதன்படி தான் அந்த சபை இன்னிலிருந்து கிரியை செய்ய போகிறது, இயங்க போகிறது, ஃபங்க்ஷன் ஆக போகிறது. வாயை திறந்து ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்க. ஜீசஸ் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இயேசு என்பது நபர், பக்கத்தில் சொல்லுங்க நபர். ஆனால் கிறிஸ்து என்பது ஸ்தானம். Christ is a position. God is going to position this church in the revelation of Christ. கிறிஸ்துவானால் என்ன நடக்குமோ அதெல்லாம் இந்த 6ஆம் வருட முடிவில் நடக்கும். சரி, நல்லா கவனிங்க. இயேசுவா இருந்ததுனால எவனுக்கும் பிரச்சனை கிடையாது. சின்ன இயேசுவா இருந்ததுனால யாருக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்களும் உள்ள முத வரும்போது கிரவுண்ட்லயோ இல்லை ஒரு சர்ச்சிலையோ ஒரு ப்ரேயர் மீட்டிங்லையோ ஆஃபீஸ்லையோ ஒரு வீடியோவிலையோ ஏதோ ஒரு கூட்டத்திலையோ யாரோ ஒரு நபர் வந்து இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி உங்களை ஃபர்ஸ்ட் அங்கிருந்து இங்க கடத்திட்டாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எகிப்துல இருந்து வனாந்திரத்துக்கு வர்றது வாழ்க்கை கிடையாது. வனாந்திரத்துல இருந்து கானானுக்குள்ள போறதுதான் வாழ்க்கை. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க, புரியாதவங்களும் ஆமேன்னு சொல்லிருங்க. நான் ரொம்ப கோவப்படுவேன். அதனால இப்போ மறுபடியும் சொல்றேன், எகிப்துல இருந்து வனாந்திரத்துக்கு வர்றது வாழ்க்கை கிடையாது. வனாந்திரத்துல இருந்து கானானுக்குள்ள போறதா வாழ்க்கை. இயேசு அறிஞ்சு கிறிஸ்தவனா மாறினா நீ கடைசி வரைக்கும் வியாதியோட தான் இருப்ப. சத்தமா தைரியமா ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவை மட்டும் அறிந்தவர்கள் இன்னும் குடும்பத்துல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். இயேசுவை மட்டும் அறிந்த சபையில குழப்பம் இருக்கும். இயேசுவை மட்டும் அறிந்த பட்டணத்திலே எல்லா பிசாசு கிரியை செய்யும். ஆனால் இயேசுவை கிறிஸ்து என்று எங்கே ஒரு நிமிஷம். மரியாளுக்கு வந்து தேவதூதன் சொல்லுகிறான், உனக்கு ஒரு பாலகன் பிறப்பாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அது மட்டும் இல்லைங்க, தேவதூதன் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு போயிட்டான். ஒரு டைம் வரும் இந்த இயேசு கிறிஸ்துவா மாறுவார். அடடடடா, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியல. இயேசுவா மட்டும் பார்க்கிற சபையில பிரச்சனை உண்டு. ஆனா கிறிஸ்துவாய் மாறினா அது குளோரியஸ் ரெலம்குள்ள போயிடும். ஒரு நிமிஷம் இருங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம இயேசு பிறக்கிறாப்ல வீட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் விளையாண்டுக்கிட்டு இருக்காப்ல. மரியா சொல்ற, இயேசு வாயா. ஏன் உங்க பையனை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? மதிப்புக்குரிய பீட்டர், மதிப்புக்குரிய ஜான். எங்க அம்மாலாம் ஏல எங்க வான்னு தான் சொல்லும். இப்போ பாருங்க, ஏசு இங்க வா, தண்ணியை குடி, ஏசு இங்க வா, சாப்பாடு எடு, ஏசு அப்பாவுக்கு போய் உதவி பண்ணி, வாயை திறந்து ஒரு ஆமேன் மட்டும் சொல்லு. ஒரே ராத்திரியில பெரிய லெவலுக்கு கொண்டு போய் இயேசுவால மட்டும்தான் முடியும். இப்போ பாருங்க, இயேசு வந்து அவங்க அப்பாவுக்கு உதவி பண்றாரு. இயேசு வந்து தண்ணி எடுத்துட்டு வராரு. இயேசு வந்து வெளியே விளையாட போறாரு. இயேசு வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மரியாளுக்கு கவனிங்க, இந்த மரியாளுக்கு சின்ன வயசுல இருந்தே, இயேசு பிறந்ததுல இருந்தே ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வரும் இவர் கிறிஸ்துவாய் மாறுவார். எப்ப கிறிஸ்துவா மாறுவார்னு பாருங்க. கானா ஊர்ல ஒரு கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டுக்கு இயேசுவும் அவர் மகனும், இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்கள்லாம் அங்க போயிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இயேசு அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்காரும் பொழுது திராட்சரசம் சொல்லுங்க, திராட்சரசம் குறைவுபட்டோன்னு அந்த அம்மா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சரசம் குறைவுபடுது. இந்த இப்போ நம்ம ஆளு ஒரு மறு உத்தரவு சொல்றாரு, ஸ்திரியன்றார். ஒரு நிமிஷம், இஸ்ரேல் ஆசிய கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம் ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? தா வாய் திறந்து ஆமாவா இல்லையா? ரைட்டு. நீங்க பொது இடத்துல ஒரு நிமிஷம், உங்க பேர் இருக்கா? தமிழ் செல்வி அக்கா அப்படின்னு இல்லைங்க. உங்க பிள்ளைகள் இருக்காங்களா? சரி, என்ன பேரு? பிரியா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வந்து எம்மா அப்படின்னா அது நம்ம கலாச்சாரம். பிரியான்னு கூப்பிட்ட ஸ்திரியே, பிரியான்னு கூப்பிட்ட ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலையினால சப்புன்னு அரைஞ்ச உட்காரு. ஒரு நிமிஷம் உட்காருங்கக்கா. இப்போ மரியாளுக்கும் அதே கண்டிஷன் தான். மரியாளு ஏசு அப்படின்றாங்க, நம்மாளு ஸ்திரியேன்றாப்ல. ஷாக்கா இல்லையா? உங்க மகன் பொது இடத்துல வச்சு உங்களை வந்து ஸ்திரியே அப்படின்னா என்ன லூசு பிடிச்சிருச்சா உனக்கு? இல்ல. இப்போ நான் ஒரு இமேஜின் பண்றேன், இந்த வார்த்தையை சொன்ன உடனே மரியாள் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஏன்னா 30 வருஷம் இவர் இயேசுவா தான் இருந்தாரு.
முதல்ல நம்மாளு ஸ்திரியே. இப்ப மரியாளுக்கு ஒரு சந்தோஷம், இந்த வாக்கு தத்தத்தின் நிறைவுக்காக காத்திருந்தேன், இவர் கிறிஸ்துவாய் மாறுகிற. இப்ப மரியாளுக்கு தெரியும், இவர் கிறிஸ்துவாய் மாறிட்டா இனிமேல் நான் கமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அவர் சொன்னபடி செய்யும். ராகா ஷட்டா ரபா ரீஹன்டாலே, இந்த சபை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சபையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவாவே இருந்ததுனால பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆலோசனை சங்கத்தில் கூட்டு போய் நிப்பாட்டுறாங்க இயேசுவை. இயேசுட்ட ஒரே ஒரு கேள்விதான், நீ மரித்தவர்களை உயிர்த்தாயா, இல்ல குருடனை பார்க்க வைத்தாயா, செவிடனை கேட்க வைத்தாயா? லூக்கா 22:67. லூக்கா 22:67. முடவனை நடக்க வைத்தாயா, தண்ணீரை ரசமாக? இந்த கேள்வியே கிடையாது. ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம ஆள் எந்திரிச்சு கேட்கிறான், ஆர் யூ கிரைஸ்ட்? நீ கிறிஸ்துவா? ஏன்னா இவங்களுக்கு இயேசுவா இருந்தா பிரச்சனையே இல்லை. நீ இயேசுவனே பிரசங்கம் பண்ணா ஒருத்தனுக்கு ஒன்று குறித்து பிரச்சனை இல்லை. ஜான் ஜெபராஜ் இயேசுன்னு மட்டும் சொல்லி தான் நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனை இல்லை. கிரைஸ்டுக்குள்ள வந்தவன தான் இத்தனை வரங்கள், இத்தனை வெளிப்பாடு, இத்தனை சுகம், இத்தனை தீர்க்க தரிசனம், இந்த நடனம். இந்த குடும்பத்தில் இதை நான் சபைன்னு சொல்ல, இந்த குடும்பத்தில் கிறிஸ்து வெளிப்படுகிற ஆண்டு நல்லாவே கை தட்டலாமா? நல்லாவே கை தட்டலாம். சில ஊழியங்கள்ல கிறிஸ்து மகிமைப்பட போறாரு. உங்க கை தட்டு பார்த்தாலே தெரியும். அப்படி அப்பளத்தை சாற்றுற மாதிரி சாற்றக்கூடாது. ராபா ஷெட்டா ரகா லாபா, உன் பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்து வெளி. ராபாட 30 வருஷம் இயேசுவாத்தான் இருந்தார், ஒரு பேரையும் ஓடல. க்ளோரி. 30 வருஷம் இயேசு அந்த தெருவில் தான் இருந்தார், ஒரு பேயும் ஓடல. 30 வருஷம் தேவாலயம் 12 வயசுல கூட போனாரு. ஆமா, மூப்பர்களோட போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, யூதர்களோட போயிட்டு. அப்பவும் பேய் ஓடலைங்க. ஒரு ஆமேனை மட்டும் சொல்லிருங்க, சத்தமா ஒரு ஆமேனை மட்டும் சொல்லிருங்க. ஆனா இப்போ லூக்கா 4:41 அப்படியே மேல போடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க, அதை பார்த்துக்கோங்க. லூக்கா 4:41 மேல போடுங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போறாரு. வழக்கமா நியாயப்பிரமாண புஸ்தகம் தான் தேவாலயத்துல வாசிக்கப்படும். அன்றைக்கு வித்தியாசமா இவர் கையில ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கொடுக்காங்க. வசனம் சொல்லுது, இவர் கண்களை ஏசாயா விழுந்துச்சான். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை இவர் கண்டு, எக்ஸ்கியூஸ் மீ, இவர் சூஸ் பண்றாரு என்ன வாசிக்கிறோம்னு. வாசிக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இதோ தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், கட்டுண்டர்களுக்கும் அவர் ரட்சணை வருஷத்தை கூறவும், எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த வசனம் போடு, ஆமா நிறைவேறிட்டுன்னு உட்காந்துட்டாப்ல. எல்லா பெண்ணுக்கும் கேள்வி, என்னது ஒழுங்கா உங்க அப்பா கூட 30 வருஷம் சர்ச்சுக்கு வந்தியா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க. 30 வருஷம் இந்த ஏசுதாயா வெளியே வந்தாரு. இவர் சொல்ல முடியாது, ஒருவேளை ஒரு காலத்துல சபைக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாப்ல, சேர் எடுத்து போட்டிருப்பாப்ல, இல்லை அந்த காலத்தில் பாய போட்டிருப்பாப்ல, இல்லை செருப்பு டோக்கன் வச்சு பார்த்துருப்பாப்ல, செருப்பு கழட்டிட்டு போடா. கவனிங்க, எல்லா வேலையும் இயேசுவாத்தான் பார்த்தாரு, ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ வசனம் வாசிக்கப்பட்டு ஆயிற்று அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்குலாம் பிரச்சனை. நீ யாரும் அதை சொல்றதுக்குன்னு சொல்லி நேரம் மலைக்கு மேலே கொண்டு போய் தள்ள போறாங்க. நம்ம அப்படியே டிஸப்பியர் ஆயிட்டார். கிரைஸ்டா மாறிட்டனா ஒருத்தன் உன் மேல கையை வைக்க முடியாது. இப்ப அடுத்த ரெவலேஷன் என்ன பாருங்க, அடுத்த தேவாலயத்துக்குள்ள போறாரு. ஏன்னா இங்க நிறைவேறிட்டு கிரைஸ்ட்ன்ற ரெலமுக்குள்ள என்டர் ஆயிட்டாரு. கிறிஸ்து, நான் மறுபடியும் சொல்றேன், இயேசுன்றது ஒரு நபர், கிறிஸ்து தான் அவருடைய ஸ்தானம். அதனாலதான் இயேசுவே கிறிஸ்துவென்று அவர்கள் திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில, 1ஆம் நூற்றாண்டுல 2 பிரசங்கம் தான். தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க, கிங்டம் ஆஃப் காட் பிரசங்கம் பண்ணாங்க. 2வது இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே அந்த கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து. அப்போஸ்தலர் 9 வாசிக்கிறோம், பவுல் தன்னை கர்த்தருக்குள்ளே திடன் கொண்டு எழுந்து நின்று இயேசுவே கிறிஸ்துவென்று, இயேசு கிறிஸ்துன்னு கிடையாது, இயேசுவே கிறிஸ்து. அந்த இயேசுதாயா பரலோகத்திலிருந்து நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி, நான் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்ம ஆளு அடுத்த சர்ச்சுக்குள்ள போறாப்ல, போய் நின்ன உடனே அங்க ஒரு பிசாசு எந்திரிச்சு நின்னோனே பாக்குறாரு, என்னாச்சுன்றாரு. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய, நான் சொல்றேன், இந்தியா இதுவரைக்கும் இயேசுவை பார்த்துச்சு, இனிமேல் அவர்தான் கிறிஸ்து என்று உங்கள் மூலம்
பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகி இயேசுவில் நான் கிரைஸ்ட் ரெல்லம் அந்த சர்ச் மேல ஆக்டிவேட் பண்றேன். இங்க இருக்கிற இனி உங்களை பார்த்து ரோட்ல போகும்போது பிசாசு சொல்லும், இவர் கிரைஸ்ட், இவங்குள்ள கிறிஸ்து. கை தட்டுனா தட்டுங்க. பேதுருவை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். நீ என்ன போல கேட்கிறாரு. இந்த ஊர் என்னப்பா சொல்லுது? சிலர் உண்மை எரேமியாவென்றும், சிலர் உண்மை எலியாவென்றும், சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உண்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன சொல்ற? நான் சொல்றேன், இயேசுவா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அம்மா அடிக்கல, அப்பா அடிக்கல, கூட பிறந்த அடிக்கல, பரிசெயர் அடிக்கல, சதிசெயர் அடிக்கல, வேதபாரம் அடிக்கல, யாரும் இவனை கூப்பிட்டு இயேசுவை கூப்பிட்டுல, ஆலோசனை செய்யுது கூப்பிடல. என்னைக்கு கிறிஸ்துவ வழிபட்டார் எல்லாருக்கும் பிரச்சனை. கல்லறா தூக்கிட்டு போடா மலைக்கு. அவரை கிறிஸ்து ஆயிட்டீங்கன்னா பிசாசால இருக்க முடியாது. Jesus was not famous for 30 years. இயேசு 30 வருஷம் பிரபலம் இல்லாத ஆளத்தா இருந்தார். ஆனா கிறிஸ்து என்கிற ஸ்தானத்துக்கு வந்த உடனே தேசமெங்கும், இந்த சபை 7வது வருஷத்துல தேசமெங்கும் உங்க ஊழியங்கள் தேசம். புரியலையே சிலருக்கு. ஏங்க நீங்க கை தட்டுவீங்களா மாட்டீங்களா? கை தட்டுங்க. இந்த சபை தேசம் எங்கும், நீங்கள் தேசம் எங்கும், இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் தேசம் எங்கும், என் குட்டி செல்லங்கள் தேசம் எங்கும், என் அக்கா, என் தங்கச்சி, என் மாமா, என் அத்தை, பெரியம்மா, தேசம் எங்கும். நீ என்ன யார் என்று நினைக்கிறாய்? This is the question that the Lord wants to ask this church today. இது ஒரு என்கவுண்டர் டைம். இது வரைக்கும் இயேசுவா பார்த்த ஆட்கள் நீ கிரைஸ்ட் ரெவலேஷனுக்குள்ள வந்துடணும். கிரைஸ்ட் வந்துட்டார்னா ஈகோ செத்துரும். இப்போ என்னைய பாருங்க, கிரைஸ்ட் வந்தா மானம் செத்துரும், சூடு செத்துரும், சொரண செத்துரும். என்கிட்ட கேட்கறேன், ஏன்டா எவ்வளவு அடிச்சாலும் நீ அடிச்சுக்கினே இரு, ஹைட் இன்க்ரீஸ் ஆயினே இருக்கும். இது கிரைஸ்ட் ரெவலேஷனோட ஓடுற வண்டி. ஜீசஸ்ன்றது பாடி, கிரைஸ்ட்ன்றது ஃபியூல். எவ்வளவு பெரிய லாரினாலும் கட்டு, அவ்வளோ பெரிய லாரியில ஒரு பெரிய டேங்க். எப்படி ஒரு சொல்லுங்க, ஒரு இது டேங்கர் லாரி பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்களுக்கு அந்த வாரம் காமிங்கப்பா. டேங்கர் லாரி பார்த்துருக்கீங்களா? டேங்கர் லாரி, ஆமா. டேங்கர் லாரியில முதுகுல 10,000 இல்ல 1,00,000 லிட்டர் டீசல், 10 லட்சம் லிட்டர் டீசல்லாம் முதுகுல இருக்கும். ஆனா அதை வச்சு வண்டி ஓடாது. கீழே ஒரு குட்டியா ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள ஒரு 50 லிட்டர் போட்டா தான் 500 லட்சமே ஓடும். கிரைஸ்ட்ன்றது உன் சபையோட ஃபியூலா மாற போகுது. அற்புத அடையாளம்ன்றது சர்வ சாதாரணமாய் மாற, தீர்க்க தரிசனம் என்பது சர்வ சாதாரணமாய் மாற, எழுப்புதல், அறுவடை, சுகம், பெரிய பெரிய கூட்டம், சபை கட்டிடம், இதை விட பெரிய கட்டிடம், இதை விட 1000 மடங்கு ஜனக்கூட்டம். நான் இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், this church has been dragged into the revelation of Christ, and let me tell you, this church will reveal the power of Christ to Bhavani, to Tamil Nadu, to India. இந்தியாவை தமிழ்நாட்டுக்கு, அடடடா இந்த பவானிக்கு இந்த சபை கிறிஸ்து யார் என்பதை நிரூபிக்கும். கையை தட்டி விசில போட்டு இந்த வருஷத்துல உன் குடும்பத்துல உள்ளவன் பாப்பான், இவ்வளவு நாள் நீ பைபிளை தூக்கிட்டு இயேசுன்னு பேசினல்ல, ஐயா இயேசுன்றது ஒரு மெசேஜ், ஆனா கிரைஸ்ட் ரெவலேஷன். உன் குடும்பத்துல நடக்கிற அநேக நிகழ்ச்சிகள்ல உன் சொந்தக்காரன் கையை நீட்டி சொல், அந்த உட்கார்ந்து இருக்கிறா பாரு பச்சை கலர் பட்டு சேலை, அவ சாதாரணமான ஆளு கிடையாது, உள்ள நடந்தாலே அற்புதம் நடக்குது, அவ சொல்றது நிறைவே. உன் நண்பர்கள்லாம் சொல்லுவான், அடடா 5 வருஷத்துக்கு முன்னால M80 1 பைக்ல போயிட்டு இருந்தா, இப்ப BMW போயிட்டு இருக்கா.
கிரைஸ்ட்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கணும். கிரைஸ்ட் மல்டிப்ளை. ஜீசஸா இருக்கும்போது வீட்டில் அப்பத்துக்கு மாவு வாங்க போறாரு கடைக்கு. ஒரு படி மாவு கிட்டுங்கோ. ஏசு அவன் அம்மா சொல்லுது, எப்பா போய் மாவு வேணுமா? ஓகே மம்மி, ஆர்டர் ஒபேட். எப்பா என்ன வேணும்? ஓகே மம்மி, ஆர்டர் ஒபேட். எப்பா நல்லா போய் வலுவலுன்னு இல்லாம நல்ல கிறிஸ்பியா இருக்கிற காலையில பிடிச்ச ஒரு 5 இறா மீனா வாங்கிட்டு வா. மீன் வாங்க போறாரு. ஆனா கிரைஸ்டா மாறின பிறகு தொடுறாரு, மல்டிப்ளை ஆகுது. உங்கள் சபைகளில் விருத்தி, உங்கள் ஊழியங்களில் பெருக்கம், உங்கள் குடும்பங்களில் பெருக்கம். இனிமேல் வாங்கல்ல, பெருக்க கற்றுக்கொள்ளும் இந்த சபை. ரபா காட்டா ரபா லா ரண்டா நாமா லா ரிதிஹே. கிரைஸ்ட் ரெவலேஷன் வந்தோடனே வாங்குவது எப்படி அல்ல, பெருக்குவது. இப்ப நான் சொல்றது தீர்க்க தரிசனம். கையை தட்டி வாங்கிக்கோங்க. இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேல கிறிஸ்துவின் பெருக்கம். ரபா பா லா ரண்டலே ஷடபல மனஹல தரியாகத கிரபடபல பனோதோ சென்டரே ரீட்ட மரபரோதை யாந்தரே. சத்தம் ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்க. பேதுரு, what do you think? உங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லட்டும், அக்கா லைட்டா அல்சர் இருக்குக்கா இன்னும். அப்ப அவங்களுக்கு இயேசு மட்டும் தான் தெரியும். இனிமேல் ஒருத்தர் உனக்கு செக்கே வைக்க முடியாது. கிரைஸ்ட் ரிவீல் ஆவார். கிரைஸ்ட் இவ்வளவு நாள் இயேசுவை பார்த்து பேய்க்கு ஒரு பயம் இல்லையே, இப்போ பக்கத்துல வர. இனிமேல் பிரச்சனை உன்னை பார்த்து சொல்லும், பக்கத்துல வராத. வியாதி உன்னை பார்த்து சொல்லும், பக்கத்துல. போராட்டம் உங்களை பார்த்து சொல்லும், பக்கத்துல. இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது. What do you think? என் ஆசை, எனக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஊழியர்கள் கூட கிருபை அறியாம பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. என் ஆசை பரலோகத்தில் எல்லாமே சந்தோஷமா தான் இருப்பாங்க, இங்கேயும் ஆளுங்கன்ற. கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்கள் அந்த ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் கிடையாது, ஆர்ப்பாட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இழுவை கிடையாது, ஆளுகை. இனிமேல் உன் கை பவானில ஓங்கி இருக்கும். இனிமேல் உங்க கரங்கள் இந்த பவானி மேல இந்த ஆளுகை செய்கிற கரத்துல நான் பாக்குறேன். கொஞ்சம் குட் டாபிக். தீர்க்க தரிசனத்தை எப்படி தெரியுமா வாங்கணும்? சரி பீட்டர், what do you think? மற்றவங்க அவன் எரேமியான்றான், அவங்கள அவன் எலியான்றான், அவன் எலிசான்றான். எப்ப நீ என்னப்பா நினைக்கிற? அந்த பாஸ்டர் வியாதி வரும்ன்றாரு. அந்த அண்ணாச்சி சொல்லிட்டாவுள்ள, ஆண்டவர் ஒன்று குழிக்குள்ள போடுவார்னு அவர் தானே சொன்னாரு. என்னத்த சொன்னாரு? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும். திருடுறது, கொல்றது, அழிப்பது பிசாசு வேலை. ஒன்றிருந்து சுகத்தை திருடுறது பிசாசு வேலை. ஒன்றிருந்து பொருளை திருடுறது பிசாசு வேலை. உன்னுடைய சந்தோஷத்தை அழிக்கிறது பிசாசு வேலை. குழிக்குள்ள போடுறது பிசாசு வேலை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனும். Peter, what do you think about me? பேதுருவே, நீ என்ன குறித்து என்ன நினைக்கிற? டப்புன்னு நம்ம ஆளுக்கு கண்ணு திறக்குது. அப்படியே ஸ்கிரீன்ல போடுங்க பார்க்கலாம். மத்தேயு 16:13-16 வரை. பின்பு இயேசு பிலிப்பி தேசத்தில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் கேட்டார். அதுக்கப்புறம் அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டாரு. டப்புன்னு ஒருத்தனுக்கு மட்டும் பரலோகம் திறந்து ரெவலேஷன் வருது. 16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய தீர்க்கதரிசி, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய அப்போஸ்தலன். மற்றதெல்லாம் டைட்டில் ராஜா, இதுதான் பொசிஷனு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய சப்புன்னு சொல்றாரு. ஏய் பேதுரு, நீ பாக்கியவான். சீமோனின் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நான் சொல்றேன், கிறிஸ்துவை, இயேசுதான் கிறிஸ்து என்று அறிந்த சபை பாக்கியவான். நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவதிகள், நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். சரபாலா சரபாரி ஹண்டே சொல்றாரு, நீ என்னை கிறிஸ்துன்னு சொன்னதுனால நீ பாக்கியவான். அதுக்கப்புறம் உடனே சொல்றாப்ல, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. ஃபாதர் தான் கிரைஸ்ட ரிவீல் பண்ணுவார். அப்ப எங்க வரணும்? ஃபாதர்ட்ட வரணும். லுக் அட் மீ. ஃபர்ஸ்ட் கேம்ப் லா, நியாயப்பிரமாணம். செகண்ட் கேம்ப் கிரேஸ், கிருபை. தேர்ட் ஒன்னு இருக்கு, இது கேம்ப் கிடையாது, இது ரெலம். இங்க ஃபாதருடைய அன்பு மட்டும்தான் இருக்கும். ஃபாதர்ஸ் லவ் மட்டும். இங்க எல்லாரையும் மன்னிச்சிருவாப்ல. சிலுவையில் அப்படி அடிச்சு குத்தி இருக்கிறாங்க. நம்ம ஆளு சிரிச்சுக்கினே, தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பொழிச்சு போங்கடா. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உன்னை டப்பு நம்மால, நீ பாக்கியவான். ஏய் நீ பாக்கியவானியா? பாக்கியவானின் முகம் எப்படி இருக்கும்? சிரிப்பு வரும். கொஞ்சம் சிரிங்களேன், கையை தட்டி சத்தமா. கிறிஸ்து அவரோடு ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் அவரோடு மரித்து, ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் அவரோடு எழுந்து, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் கிறிஸ்துவை தரித்திருக்கிறார்கள். You have worn Christ. நீங்கள் கிறிஸ்துவ அணிஞ்சிருக்கிறீங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயம். அப்படி சும்மா அப்படி பார்த்து போயிடக்கூடாது. நீங்க கிறிஸ்துவ அணிஞ்சிருக்கிறீங்க. நீங்க கலட்டினா தான் உண்டு. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பரலோகத்தில் இருக்க என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் நம்ம ஆளு சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தான். நம்ம ஆளு கூட 2 மணி நேரம் ஜெபிச்சிட்டால அப்படி பார்வலாம் மாறிடும். நியாயப்பிரமாணத்தை போதிச்சு, நியாயப்பிரமாணத்தை உள்ள கொண்டு வந்து, நியாயப்பிரமாணத்தில் என்னை கீழே உட்கார வச்சு எப்படி பரிசுத்தமாவது, எப்படி ஜெபிப்பது. ஆனா எங்க அப்பா சொல்றாரு, யோபுவின் புஸ்தகத்துல யோபு சொல்றான், அவர் அதிகாலையில் என்னை தேடி வருகிறார். நீ அலாம் வச்சு காலைல 5 மணிக்கு எழுந்துச்சுன்னா 3 நாள், 4வது நாள், 5வது நாள் கசப்புல எந்திக்கணும், 6வது நாள் கடுப்புல எந்திக்கணும், 7வது நாள் குப்புறப்படுத்தணும், 8வது நாள் போர்வக்குள்ள வாங்க ஆவியானவர் இங்கே டீல் பண்ணிக்கிடுவோம். சக்கா பாரு. ஒரு 9, 10வது நாள்ல ஆகும்போது இயேசுவை பார்த்தா இங்க உங்களுக்கு வர வேலையே இல்லையா? காலைல வந்து எழுப்பினே இருக்கீங்க. ஆனா இப்போ ஜெபம் வருது பாருங்க, நைட்டு 1 மணிக்கு. என் ஒய்ஃபு ஏங்க 3 நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு 8 மணி நேரம் டிரைவ் பண்ணிட்டு இவ்வளவு எல்லாம் ஆடி பாடி பிரசங்கத்தை பண்ணி பேய ஓட்டி சுகத்தெல்லாம் கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு டயர்டா வந்து படுக்க முடியலடி. அப்பா இங்கனே இருக்கிறாரு, பிரேயர் பண்ண தோணுது. நான் வெறுப்போடு அங்க போய் உட்கார்ற 5 மணி நேரத்தை விட நான் வெறுப்போடு அங்க இருக்கிற 5 நிமிஷம் கனி கொடுக்கும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய். ஒரு நிமிஷம், நீங்க இப்படி மாறுவது எப்படி, அப்படி மாறுவது எப்படி? நீங்களா இருந்தாலே ஆவியானவர் வேலை செய்வார். பிரசங்கம் வரல, பாட்டு வரல, ஒன்றும் வரல. ஒரு நாள் நேரம் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், என்னதான் நினச்சின்னு இருக்கீங்க? ஆண்டவர் சொன்னார், நீ ஏறுற ஃபர்ஸ்ட். சும்மா நீயே ஒன்று அவர் மாதிரி நினச்சிக்கின்னு இருக்கிற நீ. அதுக்கு நான் அவனையே பயன்படுத்திருக்க மாட்டேன், அவன் பிள்ளையை கொண்டு வந்துருக்க மாட்டேன். எனக்கு திருநெல்வேலியில் விஸ்வநாதபுரத்தில் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் முஸ்லீமுக்கு பிறந்த ஒரு ஜான் ஜபராஜ் தாண்டா வேணுன்றார்.
மேலும் உனக்கு சொல், நீ பேதுருவாய் இருக்கிறாய். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பிசாசுடைய பெரிய பிளான் என்ன தெரியுமா? யூ ஹேவ் டு சேஞ்ச், யூ ஹேவ் டு சேஞ்ச், யூ ஹேவ் டு சேஞ்ச். நீங்க மாறணும், இன்னும் வளரணும், இன்னும் அப்படியாக உயரணும், அப்படியாக மேலே ஏறணும், அப்படியாக குப்புற, இப்படியாக அப்படியாகன்னு சொல்லியே ஒப்படியாக எப்படியாகன்னு நம்மளை உட்கார வச்சு மெண்டல் ஆக்கி அப்புறம் ரசம் உள்ள போய் சில பேர் அப்பத்தை எடுக்கும் போதே பாவம்லாம் கண்ணு. நம்ம பண்ண பாவத்துக்கு அப்பம் பத்தாதடா. பிசாசு உன்னை மாற்ற நினைப்பான். சொல்ல, நீ பேதுருவா இருக்கிறாய். இப்ப சொல்றாரு, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். கிரைஸ்ட் ரெவலேஷன் வந்தா நீ அப்படியே இரு, உன் மேல அவர் கட்டு. நீங்க கிரைஸ்ட் ரெவலேஷனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா he will build it. அவர் எங்க பழைய ஏற்பாட்டுல நெகேமியாவா இருக்கட்டும், எஸ்ராவா இருக்கட்டும், எல்லாம் கல்ல தூக்கிட்டு செங்கலை பறக்கிட்டு அலைஞ்சாங்க, கட்டுங்க கட்டுங்க. இங்க ஒருத்தர் சொன்னார், இது என் சபை, இதை நான் கட்டுவேன். இங்க நிறைய பேர் நீங்க கட்ட நினைக்க போய் தான் தோற்று விழுந்துட்டீங்க. இப்ப சொல்லுங்க, நீ பேதுருவா இருக்கிறாய். யூ ரிமைன் யூ. நீங்க செல்வின் தான் கடைசி வரைக்கும் இயேசுவுக்கு. நான் ஜான் ஜெபராஜ் தான். இன்னும் வேற வேற பாட்டுலாம் வரப்போது. டிஜே சங்கல் மாதிரி யாரும் மாற முடியாது. அவர் வேற லெவலியா. இப்ப அவர் மேல இருந்து யோசிப்பாரு, நானும் ஜீவன மாதிரி இருந்திருக்கலாமோ. எனக்கு டிஜே சங்கல் ஃபேமிலி நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், ஒரு நாளாவது அவங்க ஃபேமிலி பக்கத்தில் போகணுமா, அவங்கள போய் பார்க்கணும், அவங்கள போய். இப்போ பால் அங்கிள் எனக்கு ஃபோன் பண்ணுவார், திடீர்னு என்னைக்காவது கூடுவார், திடீர்னு கூடுவார், தம்பி இந்த பாட்டு இன்னைக்கு காலையில் என் காரில் ஓடிக்கிட்டு இருக்கு, என் ஒய்ஃபும் நானும் அழுதுகிட்டு இருக்கிறோம். கிரைஸ்ட் உள்ள வந்துட்டா நீயே இருந்தா போதும், வேலை நடந்துனே இருக்கும், பில்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்ப சொல்றார், நீ பேதுருவா இருக்கிறாய், நான் இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். அது 6 வருஷம் அவர் கட்டி இருக்கிறாரு. அவர் கட்டுனா எப்படி இருக்கும் தெரியும்ல, வேற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அவரை கட்ட விட்டுறணும். அப்பப்ப போய் உள்ள சாந்து பூசின்னு செங்கல், இதை நீங்க மறந்துட்டீங்க ஆண்டவரே அப்படிலாம் வைக்க கூடாது. பிச்சு விடமிச்சு, உன் வேலை என்னது, போய் என் லவ் அனுபவி, போ ஓடு, ஆராதிச்சுக்கினே ஓடு, நான் நல்லவர்னு சொல்லிக்கினே ஓடு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ அப்படியே இந்த ராத்திரியில உங்களுக்கு நல்ல ஆவியான ஒரு வார்த்தையை சொல்றாரு, இன்னும் மாறணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் அடுத்து அப்படியாக போகணும். அதெல்லாம் எப்படியாக நீங்க போக வேண்டாம், நீங்க அப்படியே உட்கார்ந்துருங்க. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை இனிமேல் உங்க சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதே. அதோட விட்டுட்டாரா ஆண்டவர்? அடுத்த வசனத்தை சொல்லுங்க, அடுத்த வசனத்தை போடுங்க. ராகா சண்டபா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். 6 வருடங்கள் முடிந்தது. 7வது வருடத்துல திறவுகோலை தேவன் உங்க கையில கொடுக்கிறார். பூலோகத்தில் நீ கட்டுகிறது அதுவோ, பவானியில் நீ பவானியில நீங்க கட்டுகிறது அதுவோ, அது பரலோகத்துல. உன் வீட்டு ஜெப அறையில நீ எதை கட்டுகிறாயோ அதை பரலோகத்துல, உன் தெருவில் நீ எதை கட்டுகிறாயோ, இனிமேல் கட்டுவது இடிப்பது உன் வேலை. உன் வேலையை பிசாசு நீ செய்ய முடியாது. எது கட்டப்பட வேண்டும், எது இடிக்கப்பட வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்கணும். இனிமேல் நான் சொல்றேன், எத்தனை வருஷம் வாழணும்ன்றத நீ மாம்சத்தில் ஜீவன் இல்லை, ஆவியில தான் ஜீவன் இருக்கு. ரத்தம் இருக்கா அப்பா உங்களுக்கு? பாஸ், உங்களுக்கு ரத்தம் ஜானு, உங்களுக்கு ரத்தம் இருக்கா? உங்களுக்கு ரத்தம் இருக்கா? வாங்க அடுத்து பார்ப்போம். ரத்தத்துல தான் ஜீவன். சொல்லுங்க, எதுல தான் ஜீவன் அப்படின்னு ஏமாந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எந்த ஒரு வியாதி இருந்தாலும் டாக்டர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் போய் பிளட் செக் பண்ணிட்டு வாங்க. ஏயா ஒண்ணுக்கு போத கேட்க பிளட் செக் பண்ணு, நீங்க பார்த்துட்டு வாங்க, ஃபர்ஸ்ட் அவரை போய் பார்த்து வாங்க. அன்னைக்கு ஒருத்தன் கூட போயிருக்கேன், அவனுக்கு ரத்தத்தை எடுத்திருக்காங்க. எங்க ஆஸ்பத்திரியில் யாரும் இருந்தாலும் நாங்கள் ரத்தம் எடுப்போம், மாற்றி உரிவோம். ரத்தத்தில் தான் ஜீவன். ரத்தத்தை பார்த்து பிளட் டெஸ்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க என்ன வியாதி உங்களுக்கு இருக்குன்னு. அது மாம்சத்தில் வாழ்றவனுக்கு.
இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் வாழவில்லை. எப்படின்னு சொல்றேன், இயேசுவை பிடிக்கிறாங்க, தலையில முற்கிரீடம் வைக்கிறாங்க. ஐ வாண்ட் யூ டு இமேஜின் திஸ் வித் மீ. அப்படியே என்னோட அப்படி கற்பனை பண்ணுங்க. தலையில முற்கிரீடம் வைக்கிறாங்க, கொஞ்சம் ரத்தம் வருது. தூக்கிட்டு போய் 40 அடிக்கு ஒரு அடி கம்மி, 39 அடி பிச்சு 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 சும்மா பிச்சு 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 அடிக்கிறாங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் அடிச்ச சாட்டை சும்மா கயிறு சனல்லாம் கிடையாதுங்க, அருணா கயிற்றுல அடிக்கல, அவரை பெரிய கயிறுல அந்த இதில் முள் இருக்கும், உடம்புல உள்ள சதைகள்லாம் வெளியே வருகிறது. இவரால் ஒரு கண்டிஷனுக்கு மேலே சிலுவையே தூக்க முடியல, நம்மால் அப்படியே விழுந்துட்டார். அப்படியே அங்கிருந்து அப்படி தூக்கிட்டு போகிறாங்க, மேலே கொண்டு போய் ஏற்றுறாங்க, மறுபடியும் ஆணி அடிக்கிறாங்க, எல்லா ரத்தமும் போகுது. இப்போ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன கவனிங்க, எல்லா ரத்தமும் போயிட்டார், இவர் இறந்தும் போயிட்டார். இப்போ கடைசியில் வந்து ஒரு போர் சேவகன் என்ன செய்யறான், இப்போ என்ன வருது, எக்ஸ்கியூஸ் மீ, ரத்தம் போனதுனால செத்தாரா இல்ல ஆவியை ஒப்பு கொடுத்ததுனால செத்தாரா? சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, ஆனாலும் இவர் மரணத்தை அவர் தான் தீர்மானிச்சார். ஒரு சொட்டு ரத்தம் இல்ல, தண்ணி தான், கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. இப்ப சொல்றாரு, அண்ணாந்து பார்த்து, என் ஆவியை உன் கையில். ஏங்க 5.5 லிட்டர் 6 லிட்டர் ரத்தத்துல 1 லிட்டர் போனாலே உங்களை குப்பரை போட்டு 108ல தூக்கிட்டு போனோம். ஆனா நம்ம ஆளுக்கு 5.5 லிட்டர் 6 லிட்டர் அவுட்டு, ஒரு சொட்டு தண்ணி மட்டும் உள்ள இருக்குது. அப்பவும் நம்ம ஆளுக்கு ஜீவன் உள்ள. உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இல்ல, உங்களுக்கு இருதய வியாதி இல்ல, சொல்றவங்களுக்கு மட்டும் கொடுங்க ஆண்டவரே. இந்த அக்கா வாயை திறக்க மாட்டேங்க, வாயை திறங்க. சொல்றவங்களுக்கு மட்டும் கொடுங்க ஆண்டவரே. உங்க குடும்பத்துல கேன்சர் இல்ல, கிட்னி ஃபெயிலியர் இல்ல, லங் பிரச்சனை இல்ல, மூளையில பிரச்சனை இல்ல, உன் உச்சந்தலை முதல் உன் உள்ளங்கால் வர உன் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயத்திலும் அவருடைய ஆவி இருப்பதனால, ஏய், நீ ரத்தத்தில் பிழைக்கிறவன் அல்ல, நீ ஆவியில். நான் சொல்றது உண்மைதானே? இன்னொரு உதாரணத்தை சொல்றேன், அப்புறம் நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். அவங்களுக்கு நினைப்பு 100 மார்க் போட்டா தான் பரலோகத்துக்கு போவோம்னு. எப்ப முதல்ல போய் சைனை போட்டு தான் தம்பி இறங்கி வந்திருக்கோம். அப்போஸ்தலனாகிய பவுலை அடிக்கிறாங்க, கல்லறிகிறாங்க, ரத்தம் முழுவதும் போகுது. வசனம் சொல்கிறது, அவனிடத்தில் ஜீவன் இல்லை என்று நினைத்து, செத்து விட்டான் என்று நினைத்து விட்டுட்டு போயிட்டாங்களாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பாக்குறீங்க ஒருத்தனை செத்துட்டானா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. மூச்சு ஒன்னும் கொஞ்சம் மூச்சு இருக்கு மாப்பிள்ள, கொதவளை எப்படிடா ஒருத்தன் மாப்பிள்ள, அந்த பெரிய கழுத்தி தலையை போடு. ஆமாவா இல்லையா? நான் நினைக்கிறேன் மூச்சு கூட இல்லாமல் கிடந்திருக்கேன். சரிதானா பாஸ்டர்? செத்து விட்டான் என்று நினைத்து அவனை விட்டுட்டு, ஆனால் நம்மளால எஞ்சாரா இல்லையா? அதுக்கப்புறம் பவுல் எஞ்சி வேலையை பார்த்துட்டே இருந்தாரு. இந்த பாருங்க, அடியோ கல்லோ அட கொலையை நான் சொல்றேன், உன் மேல தயவு கிருபை இருக்கிற வரைக்கும் எழுதி வச்சு, பைபிள் எழுதி, உன் மேல தயவு கிருபை வரைக்கும் நீ போய் தண்டவாளத்தில் தலையை வச்சாலும் ட்ரெயின் பக்கத்து தண்டவாளம் போயிடும். ஜீவன், உங்க ஜீவன் உங்களை விட்டு போறதை நீங்க தான் தீர்மானிக்கணும். வியாதி வருமா வரக்கூடாது நீங்க தான். ஆமா, எங்க அப்பாவுக்கு சுகர், எங்க அம்மாவுக்கு சுகர், எனக்கு இப்பதான் லைட்டா ரொம்ப தலை சுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு மேல சுகரா இருக்குமா, அப்படியே உள்ள வந்து மூட முடியா இறங்கிடும். You are the door for your life. இயேசு சொல்றார், நான் வெளியே நின்று ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவர் உள்ள வர்றதே நீ தான் தீர்மானிக்கிற. அப்புறம் என்ன வியாதி உள்ள வர்றத? ஆண்டவரே, கை தட்டுற யாருக்கும் வியாதி வரக்கூடாது. ஓ நீர் வந்தால், பவுல் அடிச்சு போட்டிருக்காங்க, ஃபுல் ரத்தம் வெளியே போயிருச்சு, இழுத்துன்னு போறாங்க. போய் போட்டு போயிட்டு செத்துட்டா மச்சான், வாங்கடா மூச்சு, ஓ நத்திங், லெட்ஸ் கோ. ஆனா என்னைக்கு இவன் வாயை திறந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், குழியை தோண்டுகிறேன், இவன் சொன்னப்பறம் தான் செத்தான். இனிமேல் உங்க குடும்பத்துல திறவுகோல் உங்க கையில் இருக்கு. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சபை. உங்க குடும்பத்தில் கிறிஸ்து வெளிப்படணும். டாக்டர் உங்க பாடியை செக் பண்ணும்போது கவனிங்க,
டாக்டர் உங்க பாடியை செக் பண்ணும்போது கிறிஸ்து வெளிப்படணும். உங்க அக்கௌண்ட் நம்பரை ஒருத்தன் பார்க்கும்போது அதுல கிரைஸ்ட் வெளிப்படணும். உங்க சர்ச்சுடைய அளவை பார்க்கும்போது ஒருத்தன் கிரைஸ்ட பார்க்கணும். நீங்க வாழுற ஆயுசை பார்த்து ஒருத்தன் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறான்னு சொல்லணும். கையை உயர்த்தி, not just with Jesus, from today it is Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களில் அவரோடே உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறீங்க. என்ன ஆமாவா இல்லையா? You are seated with Christ, not just Jesus. சும்மா இயேசுவோட உட்கார்ந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க. மரியாள் சொன்ன மாதிரி மாவு வாங்கிட்டு வாப்பா, என்ன வாங்கிட்டு வாப்பா, அந்த கதை தான். இன்னைக்கு அநேக சபைகள் தேவைகளுக்காகவும் வியாதிக்காகவும் போராடி எழுப்புதலுக்காகவும் ரத்தத்தை சிந்திக்கிட்டு இருக்காங்க. நீ கிறிஸ்துவாயிட்டனா எழுப்புதல் உன்னை தேடி வரும். இயேசு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு படகை பிடிச்சி ஓடினாங்க. 30 வருஷம் அவரை தேடி யாரும் வரல. கையை உயர்த்திருங்க. ஆனால் எப்போ கிரைஸ்டா மாறினாரோ இவர் போறதுக்கு முன்னால கூட்டம் அப்படியே குமிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் தீர்க்க தரிசனமா சொல்ல, இனிமேல் நீங்க போய் நிற்கிற இடம் கன்வென்ஷனா மாறிடும். நீங்க போய் நிற்கிற பஸ் ஸ்டாண்டில் அப்படியே டப்புன்னு ஒரு சின்ன ஒரு கன்வென்ஷன் மீட்டிங். எப்படி நீங்க போய் நிற்பீங்க, பேய் வந்து காலில் விழுந்துரும். பக்கத்தில் ஒருத்தன் திடீர்னு கண்ணு தெரிஞ்சு இவர் வந்தப்பறம் எனக்கு கண்ணு தெரியுதான்னு சொல்லுவேன். பால் போஸ்ட் தேவையில்லை, வாட்ஸ்அப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, ஃபேஸ்புக்கில் தேவையில்லை. நீ போய் நிற்கிற இடமே பெரிய கன்வென்ஷன் மீட்டிங்கா மாறு. இந்த சபையை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை. நீர் வந்தால் சூழ்நிலை, lift hands with me, கையை உயர்த்தி, முடியாததும் நீர். அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, கதவுகள் திறக்கிறது. கை உயர்த்தி, நீரைவே நீர் வாருமே. ஓயே, ஒரு glorious realm, ஒரு மகிமையின் மண்டலம் இந்த சபையின் மேல திறக்கிறது. ஓ நீரைவே ரபா ஷகடரவா பிரடமன பலதரதி சந்தரே உரியா தலவோஹன் தெலேமோ तेरे प्रबाला बरबा शंतो रबो लबो. கையை உயர்த்தி one last time. நீர் வந்தால் முடியாததும் சாத்தியம். சத்தத்தை உயர்த்தி, oh yeah, this song is a command over the angels. நீ பாடுகிற பாடல் தூதர்களுக்கு இடுகிற கட்டளை. தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறார்கள். எபிரேயர் 1. கையை உயர்த்தி, நிறைவே நிறைவே ரபா கரபா. இந்த சபையில நிறைவு, உங்க குடும்பத்துல நிறைவு, உங்க ஊழியத்துல நிறைவு, உங்க பிசினஸ்ல நிறைவு,